வணக்கம் நெல்லை பாஸ்கர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்று அம்மன் கோயிலில் வச்சு தீபாவளியை முன்னிட்டு உங்களை சந்தித்தேன். கண்டிப்பா. தீபாவளியை முன்னிட்டு நீங்கள் வந்து எந்த புது ட்ரெஸ்ஸும் போடலை, ஆமா, பட்டாசுமே வெடிக்கலை. ஆமா, இதுக்கு ஆமா. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வருடம் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இந்த தீபாவளியை கொண்டாடனால அதிக பாதிப்பு யாரு நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள், காற்று மாசுபாடு. இது மூணுமே இந்த தீபாவளினால சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வாகன புகை காரணமாக ஓசோன் மண்டலத்துல ஓட்டை விழுந்துட்டு, யாருன்னே ஒரு ஓட்டை விழுந்துட்டு அது இன்னுமே அந்த ஓட்டையை அடைக்க இந்தியா படாத பாடுபட்டு இருக்கு. அதனால இன்னொரு இரண்டாவது ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்கு இந்த மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிக புகை, இந்த புகைனால தாங்க ஓசோன் மண்டலத்திலே ஓட்டை விடுகின்றது. வேற எந்த காரணமுமே கிடையாது. பாத்தீங்கன்னா பறவைகள் வெடி சட்டத்தினால அங்கே ஓடி போகின்றது. விலங்குகளும் நம்ம துன்புறுத்த வைக்கிறோம், நம்ம ஊருக்குள்ள வருது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த மனிதர்கள். இந்த மனிதர்கள் தான் மிகப்பெரிய மிருகம், மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களோ? அதான் உண்மையிலே பாத்தீங்கன்னா விலங்கு காட்டை அழைச்சான், காட்டத்தை அழிச்சு பாத்தீங்கன்னா விறகா ஏத்தி விட்டான் பொதிகை மலை. காட்டை அழிச்சதுக்கு யாரு? காட்டு தானா அழிச்சதா? காடு மனிதர்கள் தானே வெட்டி 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 மரங்கள்ல இருக்க மரங்கள்லாம் காலி பண்ணி ஊரா ஏத்தி விட்டான். அதனாலதான் விலங்குகள் உள்ள வந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம வந்து பறவைகளும் விலங்குகளும் காற்று மாசுபட காரணமே இந்த தீபாவளி தான்.